வணக்கம். இந்த கல்வி இருக்க இந்த உலகத்தில் மிக பெரிய ஆயுதம் அதுதான். பஞ்சாப் ஜலந்தர் என்ற இடத்துலேருந்து ஒரு சுருதிங்கிற ஒரு பெண் 24 வயது மட்டுமே உங்கள் நீதிபதி ஆகிட்டாங்க. அப்படி நீதிபதி ஆகி முதல் நாள் வராங்க கோர்ட் வளாகத்துக்கு. வரும்போது வளாகத்துக்கு வெளியில் டீ வித்துட்டு இருக்கிறட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் வியப்பு, என்ன இந்த நீதிபதி போய் டீ கடைக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் தான் நீதிபதி அப்படின்னு. சிரிச்சுட்டு அப்படியே அந்த பெண்ணு சொன்னிச்சான், சுருதிங்கிற பெண்ணு, இல்லை நான் இன்றைக்கி நீதிபதி ஆகியிருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். டீ விற்று தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் படிக்க வச்சு என்ன ஒரு நீதிபதி ஆகியிருக்காரு. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் முதல், அப்புறம்தான் மற்றவை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த கல்வி தான். அவர் டீ கடை வச்சுருந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை தளராது தன் மகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாரு. அவங்க நீதிபதி ஆகிட்டாங்க. இப்போ என்ன அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க பப்ளிக் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம அவரை ஒரு மாதிரியாக பேசிட்டோமே, எல்லாம் உள்ளதுனா டீ கடை வச்சுருக்காங்க, ஒரு மாதிரியாக தானே ட்ரீட் பண்ணுவாங்க, டீ குடியா அப்படின்ட்டு. யார் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாம் டிஃப்ரென்சிட்டி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஒரு சில பேர் மனிதாபிமானம் உள்ளவங்க எல்லாத்தையும் எல்லா உயிரையும் சமமாக நினைப்பாங்க. அப்போ இந்த மறுநாள்லேருந்து அங்கே போயிட்டு ரொம்ப மரியாதையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீ கடைகிட்ட, ஐயா ஒரு டீ கொடுங்க, காப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு மரியாதை கலந்த வார்த்தையோடு வந்துருச்சு. காரணம் கல்வி. கல்வினால் நமக்கு மரியாதையும் கூடும், நல்ல புகழும் கிடைக்கும். அதனால் கல்வியில் ஒரு பொழுதும் தோற்று போயிடாதீங்க. நன்றி.